அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். SRS தமிழ் வானொலியில் மனசுலாவிய வானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் கனடாவில் வசிக்கும் எழுத்தாளர் பானா ஸ்ரீஸ்கந்தன் எழுதிய வாழ நினைத்தால் வாழலாம் என்ற அனுபவ கட்டுரை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் வாழ நினைத்தால் வாழலாம் அனுபவ கட்டுரை தமிழர் தகவல் கனடா ஜனவரி 2025 இதழில் பிரசுரமானது. வாழ நினைத்தால் வாழலாம் அனுபவக் கட்டுரை. எழுதியவர் பானா ஸ்ரீஸ்கந்தன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. பென்ஷன் வாழ்க்கை சுகமாக இருக்கிறது. ஆறுதலாக எழுந்து அவசரமாக காலை நேர அலுவல்கள் பார்க்காமல் இன்று அதை செய்ய வேண்டும், இதை முடிக்க வேண்டும் என்ற மன உளைச்சல் இல்லாமல் அமைதியாக போகிறது நாள். இந்த அமைதிதான் மற்றவர்களுக்கு பிரச்சனையாக மாறியுள்ளது. எப்படி பொழுது போகிறது? வாழ்க்கை போரிங்கா இருக்கா? சும்மா இருந்தால் வருத்தம் வந்துவிடும். நேரத்தோடு எழும்பி பழக வேணும். வீட்டை சுற்றி நடவுங்கோ. யோகாசனம், தியானம் செய்வது நல்லது. பார்ட் டைம் வேலை செய்தால் ஆக்டிவாக இருக்கும், காசும் வந்த மாதிரி இருக்கும். வங்கி பெனிஃபிட்ஸ் இன்னமும் இருக்கிறதா? வயது போன காலத்தில் கொஞ்சம் உயரமான கார் வாங்கி இருக்கலாம். மச்சங்களை குறைச்சு நல்லா மரக்கறிகளை சாப்பிடுங்கோ. நிறைய தண்ணீர் குடிக்க வேணும். கனடாவிலே பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கு, சுற்றி பாருங்கோ. இப்படி எக்கச்சக்கமான கேள்விகளும் ஆலோசனைகளும் எனது உறவு நட்பு வட்டங்களில் இருந்து வருகின்றன. அநேகமாக அவை அக்கறையுடன் கேட்கப்படுவதாகவே எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் வீட்டில்தான் கொஞ்சம் ஓவராக இருக்கிறது. சும்மாதானே இருக்கிறீங்கள், பாத்திரங்களை கழுவி வையுங்கோ. சும்மாதானே இருக்கிறீங்கள், பூக்கன்றுகளுக்கு தண்ணீர் விடுங்கோ. சும்மாதானே இருக்கிறீங்கள், கடைக்கு கூட்டி கொண்டு போங்கோ. சும்மாதானே இருக்கிறீங்கள் என்ற வீட்டின் முணுமுணுப்பு அல்லது நச்சரிப்பு எனது இரத்த அழுத்தத்தை கொதிநிலையில் வைத்திருக்கிறது. நட்பு வட்டமும் இதே பல்லவிதான். புத்தக வெளியீட்டுக்கு ஏன் வரவில்லை என்று கேட்டு சும்மாதானே இருக்கிறீர்கள் என்று முடிப்பார்கள். வாரத்தில் 2 நாட்கள் வாலிபால் விளையாடப் போவது வழக்கம். சில வேளைகளில் போக்குவரத்து நெரிசலில் அகப்பட்டு போக பிந்திவிடும். அதற்கும் சும்மாதானே இருக்கிறீர்கள், ஏன் பிந்தி வாரீங்கள் என்று கிண்டல் வேறு. என்னத்தை செய்ய, சும்மா இருப்பதென்பது சிக்கலாகவே உள்ளது. வங்கியில் பகல் முழுக்க வேலை செய்து அந்த வேலை முடிய ஒரு கம்பெனியில் இரவு பகுதி நேர அக்கவுண்ட்ஸ் வேலை செய்து பின்னர் வார இறுதி நாட்களில் செக்யூரிட்டி வேலை செய்து ஒழுங்கான நித்திரை சாப்பாடு இல்லாமல் ஓடி ஓடி உழைத்த போது எவரும் ஆறுதல் சொல்லவில்லை. அந்தரப்பட்டு பனி நிரம்பிய வீதிகளை கிழித்து கொண்டு வேலை செய்து வங்கி கதவுகளையும் பெட்டகத்தையும் குறித்த நேரத்துக்கு திறக்க நான் பட்ட அவஸ்தை பற்றி எவரும் பேசவில்லை. மகளை அவவின் பாட வகுப்புகள் மற்றும் நடனம், சங்கீத வகுப்புகள் என்று கூட்டிச் சென்று வகுப்பு முடியும் வரை காருக்குள் காத்திருந்து அலைந்து திரிந்தபோது எவரும் ஒன்றும் சொல்லவில்லை. இவைகளுக்கு மத்தியில் கதைகள், கட்டுரைகள், விமர்சனங்கள் எழுதவும் பொது வேலைகள் செய்யவும் நேரம் எப்படி கிடைத்தது என்று எவருமே கேட்டதில்லை. ஒன்றும் செய்ய முடியாது. சமூகம் இவ்வாறுதான் எம்மை சுற்றி கட்டமைக்கப்பட்டுள்ளது. நீ கஷ்டப்பட்டது போதும், இனி ஓய்வு எடுத்துக்கொள் என்று நான் வேலை செய்த வங்கியும் அரசாங்கமும் ஓய்வூதியம் தந்து என்னை வீட்டில் வைத்திருக்கிறது என்று நான் மனதில் நினைத்துக் கொள்வேன். இவர்களுக்கு என்ன பிரச்சனை?
எனினும் வாழ்க்கை முன்னரை போல் இல்லை. எனது 40 வயதில் முதலாக இரத்த அழுத்தத்துக்கு குளிசை எடுக்க வேண்டுமென்று டாக்டர் சொன்னபோது நான் பட்ட தூக்கம் சொல்லி மாளாது. இப்போது பாதி உணவும் பாதி மருந்தும் சலனமின்றி உள்ளே போகிறது. இதய குழாயை விரித்து போட்ட தகடு போதாது என்று முழங்காலுக்கும் தகடு வைக்க வற்புறுத்துகிறார்கள். பல்லு பிளக்குமோ என்ற பயத்தினால் கடலை வடியை கூட கவனமாக சாப்பிட வேண்டி இருக்கிறது. வழக்கமான இந்த உடல் உபாதைகளை விட எண்ணங்களில் நிறைய மாற்றம் தெரிகிறது. கார் ஓட்டும் போது குறுக்காக யாராவது சடுதியாக தங்கள் காரை விட்டால் இப்போது கோபம் வருவதில்லை. நானும் வாசித்தேன் என்று முன்பு கொண்டாடிய ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புத்தகத்தை அண்மையில் திரும்பவும் வாசிக்க முனைந்தபோது 3 பக்கங்களுக்கு மேல் அதனை திருப்ப முடியவில்லை. இலக்கியம் பல பரிமாணங்களை கடந்துவிட்டது. முன்பு மணிக்கணக்காக அரட்டை அடித்த நண்பர்கள் சிலரோடு இப்போது அதிக நேரம் பேச முடிவதில்லை. அவர்களின் எண்ணங்கள் இன்னமும் மாறவில்லை. அவர்களது பேச்சில் லயிக்காது எனது உலகத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தால், என்ன காது கேட்கவில்லையோ என்று கேட்கிறார்கள். எது எப்படி இருப்பினும் விருந்து வைபவங்களில் 2 சிற்றுண்டி தட்டுகளை கேட்டு வாங்கும் சிறுபிள்ளைத்தனமும், கொஞ்சம் தண்ணி அடித்தால் மேசையில் தாளம் போட்டு பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்று பாடும் உற்சாகமும், கடந்து போகும் அழகான பெண்களை ஒருமுறை திரும்பி பார்க்கும் உணர்வும் இன்னமும் இருப்பதால் வாழ்வு இளமையாகவும் இனிமையாகவும் கழிகிறது. இதுவரை நீங்கள் கேட்டது வாழ நினைத்தால் வாழலாம் அனுபவக் கட்டுரை. எழுதியவர் பானா ஸ்ரீஸ்கந்தன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.